பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபேஸ் ஐடி அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க பசங்களா. எஸ், நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்ன பண்றீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? அது போக நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? எஸ், ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேஸ் ஐடி. புரியுங்களா? இந்த ஃபேஸ் ஐடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஃபேஸும் எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா ஒரு 3D ஷேப்ல வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்குன்னு யூனிக் டிஸ்டன்சஸ் அப்புறம் ஆங்கிள்ஸ் இது எல்லாமே இருக்கும், புரியுங்களா? அதை வந்து கேப்சர் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பாங்க. தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1, புரியுங்களா? ஸோ கேப்சரிங் 3D ஷேப். ஸோ இப்போ ஃபோன் என்ன பண்ணோம், புரியுதுங்களா? இப்போ ஃபோனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இன்ஃப்ராரெட் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணணும்னா இன்ஃப்ரா ரேஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் நம்ம ஃபேஸ் மேலே. அதில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு 3D மாடலை வந்து பில்ட் பண்ணும், புரியுதுங்களா? ஸோ அது போக வந்து நம்மளுடைய நோஸ் டிப்பு வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் நம்மளுடைய ஐ கார்னர்ஸ், நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கார்னர்ஸ், அது போக நம்ம ரெண்டு கண்ணுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்சஸ், நம்மளுடைய சின், அதனுடைய டீப் என்ன இருக்கும் அது எல்லாமே அந்த டேட்டா எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. என்ன ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் வந்து 3D ஜாமெட்ரியில் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், எக்ஸ் கமா ஒய் கமா ஜட் அப்படின்னு கோஆர்டினேட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, புரியுதுங்களா? இது வந்து ஸ்டெப் நம்பர் 2. காட் இட்? ஸோ அடுத்ததா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ்க்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ அது போக நம்மளுடைய நோஸ்ல இருந்து நம்மளுடைய ஃபோர்ஹெட்டுக்கான அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அண்ட் அது போக நம்மளுடைய செக் போன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டெப்த் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 3, மறந்துடாதீங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் கலெக்ட் பண்ண அந்த 3D ஃபேஸ்க்கான இமேஜ் கேப்சர். ஸோ அது போக வந்து அவங்க கோஆர்டினேட் ஜாமெட்ரி 3D ஜாமெட்ரியில் நம்மளுடைய டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. மூணாவதாக வந்து இந்த டிஸ்டன்சஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய ஃபேஸ்க்குன்னு ஒரு நம்பர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 4. கிளியராக இருக்கா? தீஸ் டிஸ்டன்சஸ் ஆங்கிள்ஸ் கன்வெர்டட் இது எல்லாமே என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு வெக்டார் ஃபார்மேட்டுக்கு வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. வெக்டார் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அதை வந்து அப்படியே வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணாமல் அது ஒரு டெம்ப்ளேட்டாக தான் ஸ்டோர் பண்ணுறாங்க, மறந்துடாதீங்க, புரியுதுங்களா? தே ஆர் ஸ்டோரிங் ஆஸ் டெம்ப்ளேட். ஸோ அடுத்ததான் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 5க்கு வந்து இந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்து இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ வந்து கிடைக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ கிடைக்கும். அந்த த்ரெஷோல்டு வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸரான அவுட்புட் கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் ஐடி வந்து ஓப்பன் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஃபேஸ் ஐடி வந்து என்ன ஆகிடும், அக்செப்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய ஃபேஸ் ஐடி வந்து என்னவாகும்னா ரிஜெக்ட் ஆகிடும், புரியுதுங்களா? இப்போ சம் அதர் பீப்பிள் உங்கள் மொபைல் வந்து ஓப்பன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டோட மேட்ச் ஆகலை, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகிடும்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுடைய ஃபேஸ் ஐடி வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, புரியுதுங்களா? உங்களோட ஃபேஸ் ஐடி வந்து டெம்ப்ளேட்டாக ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி கலெக்ட் பண்ண அந்த டேட்டாஸோட கம்பேர் பண்ணோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் செகண்ட் டைம் வந்து முதல் தடவை வந்து நான் ஸ்பெக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன், செகண்ட் டைம் வந்து ஸ்பெக்ஸோட பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா டீப் பிளானிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து கால்குலேட் பண்ணோம். டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருந்தால் அது வந்து அக்செப்ட் பண்ணி விட்டுரும், புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்படி தான் எது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் ஐடி வந்து ஒர்க் ஆகுது.
ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி இருக்கு, புரியுதுங்களா? ஸோ ஜாமெட்ரி எதுக்கு அப்படின்னா இந்த டேட்டாஸை வந்து கோஆர்டினேட்ஸா 3D ஜாமெட்ரி வந்து கோஆர்டினேட்ஸா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. அது போக வெக்டார்ஸ் இருக்கு, நம்மளுடைய ஃபேஸ் ஐடி வந்து அதனுடைய ஆங்கிள்ஸ், டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு வெக்டாரா ஸ்டோர் பண்ணதுக்கு வந்து நமக்கு வெக்டார்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் தியரி வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா கிராஃப் தியரி யூஸ் ஆகுது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு கிராஃப் தியரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடிஷ்னலாக நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா ஸ்டாட்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸ்டாட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எரர்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, எரர்ஸ் வந்து மினிமலா இருக்கா கம்மியா இருக்கா, ஸோ இதை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை தாண்டி வந்து ஏஐல டீப் பிளானிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய சீக் போன் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணும். ஸோ இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து எடுத்துக்கும், புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து மேக்ஸில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு நம்மளுடைய ஃபேஸ் ஐடி ரெகக்னிஷன் இந்த கான்செப்ட்டுக்கு பின்னாடி. காட் இட்? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், புரியுதுங்களா? ஸோ எப்படி ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் 4 பாயிண்ட் இருக்கு மெயினாக. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், கரெக்டாக? நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்டோடைய இமேஜ் வந்து கேப்சர் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஃபிங்கர் பிரிண்டோடைய இமேஜ் வந்து கேப்சர் பண்ணுறது ஸ்டெப் நம்பர் 1. கிளியரா? ஸோ அடுத்ததா இதில் பாருங்களேன் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பிக்சலுக்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய பிக்சல் பிளாக் அப்படின்னா 0, ஒயிட் கலர் அப்படின்னா 255 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சல்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் நம்பர்ஸாக வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்து ஸ்டோர் ஆகும், புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ரிட்ஜ் லைன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ரிட்ஜ் லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கை ரேகையில் இருக்கக்கூடிய எண்ட் பாயிண்ட்ஸ், புரியுதுங்களா? இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது பாருங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ரேகை வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது அதெல்லாம் வந்து அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அது போக வந்து ஏதாவது பைஃபர்கேஷன் இருக்கா, அதாவது கைரேகை ஏதாவது வந்து ஸ்ப்ளிட் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க, புரியுதுங்களா? கைரேகை வந்து எங்காவது ஸ்ப்ளிட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இப்போ கலெக்ட் பண்ண இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஈச் பாயிண்ட் கேன் பி ரிட்டன் as என்ன அப்படின்னா எக்ஸ், ஒய், அப்புறம் தீட்டா, அப்புறம் டைப். ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுடைய கைரேகை எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல எண்ட் ஆகுது, ஸோ அது எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது டைரக்ஷன், புரியுதுங்களா? ஸோ பிளஸ் டைப், வாட் டைப் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு, ஒரு கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்து இதில் இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கா? எஸ், கண்டிப்பா கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் இன்வால்வ் ஆயிருக்கு, அது மறந்துடாதீங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம ஸ்கேன் பண்ண டேட்டா வந்து இந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றாங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்களோ அந்த ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் பண்றாங்க. கோஆர்டினேட். ஸோ அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா மேட்சிங் வந்து செக் பண்றாங்க, புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து மேட்சிங் வந்து செக் பண்றாங்க பாருங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து கேப்சர் பண்ணாங்க, ரெண்டாவது வந்து அது டெம்ப்ளேட்டா வந்து ஸ்டோர் பண்ணாங்க கேப்சர் பண்ண டேட்டாவை, மூணாவது வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து செக் பண்றாங்க, புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த when you unlock the phone compare, ஃபோன் வந்து என்ன பண்ணா கம்பேர் பண்ணும். இப்போ புதுசா வந்து நீங்க மறுபடியும் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்க ஸ்கேன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூ மினியேச்சர் இருக்கு இல்லையா, நியூ மினிட், ஸோ அதை வந்து ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? எஸ். ஸோ இந்த இடத்துல ஜாமெட்ரியில் எந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது பாருங்க. ஸோ ரொட்டேஷன் பிளஸ் ஷிஃப்டிங் இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அது போக இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்றதுக்கு, அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்ம்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ க்ளோஸாக இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இடையில இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்ல வந்து யூஸ் பண்றோம். இது வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்ம்ல நம்ம கோஆர்டினேட்டர்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்று தான், புரியுதுங்களா? ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டி எதுக்கு யூஸ் ஆகுது? ப்ராபபிலிட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த மேட்ச் உடைய பெர்சன்டேஜ். ஸோ இது வந்து ஒரு ஸ்கோர் தான் கொடுக்கும், புரியுதுங்களா? எவ்வளோ பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட்டா வந்து உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு தடவை நீங்க ஸ்கேன் பண்றீங்க, அப்படி ஸ்கேன் பண்ணும்போது இந்த நியூ ஸ்கேன் உடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டோடைய அந்த பெர்சன்டேஜோட கம்பேர் பண்ணும். இப்போ டெம்ப்ளேட்டுக்கு வந்து 100% கொடுத்துடலாம். இப்போ புதுசா ஸ்கேன் பண்ண அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்திங் 99.5% இந்த மாதிரி இருக்குன்னா ஓகே, அது வந்து அப்ரூவ் பண்ணிடும். ஸோ 99.5 வருது இல்லையா, அவ்வளோ பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது இல்லையா, அதனால வந்து அது என்ன ஆகுதுன்னா ஓகே
திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் மேட்சஸ். புரியுதுங்களா? 99.5% வந்து மேட்ச் ஆகுது. அப்போ வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். உங்க மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, this will not give a perfect yes or no. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுன்னா, இது வந்து பர்ஃபெக்ட்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லாது. அதுக்கு பதிலா என்ன அப்படின்னா, this will produce a score. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்கோரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து இந்த ப்ராபபிலிட்டி வேற எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த ஃபார் அண்ட் எஃப்ஆர்ஆர். புரியுங்களா? எஃப்ஏஆர் எஃப்ஆர்ஆர் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எஃப்ஏஆர்னா என்ன, எஃப்ஆர்ஆர்னா என்ன? ஸோ இதை பற்றி நான் சொல்லிடுறேன். எஃப்ஏஆர் அப்படின்னா ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட். புரியுதுங்களா? ஸோ ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட், எந்த அளவுக்கு எரரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ எஃப்ஆர்ஆர்னா ஃபால்ஸ் ரிஜெக்ஷன் ரேட். புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு எரரை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ இவ்வளோதாங்கண்ணா, வேற எதுவும் இல்லை. ஸோ வேற ஏதாவது கொரீஸ் இருக்கா பாருங்க. வேற ஏதாவது கொரீஸ் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததில்ல? ஓகே. ஸோ ஓவராலா இப்போ சீட்டிங் ஏதாவது நடக்குது அப்படின்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஸ் ஐடியை பேஸ் பண்ணி ஏதாவது சீட்டிங் வந்து நடக்குது அப்படின்னா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்னென்ன விஷயத்தை செக் பண்ணுது பாருங்க. நம்மளுடைய ஸ்கின் மாய்ஸ்சரை வந்து செக் பண்ணும். அது போக டினி ஸ்வெட் போர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். புரியுதுங்களா? இதெல்லாம் செக் பண்ணி ஏதாவது சீட்டிங் வந்து நடக்குதா அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடும். அது போக ஃபேஸ் ஐடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் செக்ஸ் பிளிங்கிங். ஸோ இப்போ நிறைய வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஏதாவது ஆப்ஸில் வந்து லோன் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து என்ன சொல்றது, கேஒய்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா? கேஒய்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வந்து பிளிங்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுடைய கேஒய்சி அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியும். அதர்வைஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எஸ். ஸோ அடுத்தது உங்களுடைய ஃபேஸ் அந்த சீக் போன் இருக்குல்ல, அதனுடைய டெப்த் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அது போக வந்து ஐஆர் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்குவாங்க. காட் இட்? ஸோ ஓவராலாக இந்த ப்ராபபிலிட்டி மாடல்ஸ் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆக்சுவலான ஃபிங்கர் பிரிண்டா இல்லை வந்து அது வந்து தப்பானதா, ஸோ ரியலா அல்லது ஃபேக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு ஓவராலாக யூஸ் ஆகுது. காட் இட்? எஸ், தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஃபேஸ் ஐடி எப்படி ஒர்க் ஆகுது, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் ஏதாவது கொரிஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. எஸ், ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் வந்து இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க பசங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அத்தனை பேரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.